சத்ரபதி சிவாஜியின் குரு சமர்த்த ராமதாஸ். அவர் சிஷ்யர்களில் ஒருவர். அதீத குரு பக்தியாக உள்ளவர். அவர் பெயர் ரங்கநாத கோஸ்வாமி. அவருடைய பக்தியை சான்றாக இந்த நிகழ்ச்சியை கூறுகிறேன். துறவியாக இருந்தாலும் கோஸ்வாமி பல்லக்கில் தான் செல்வார். அவர் செல்லும்போது கொடி, சாமரம், குதிரை, தீவட்டி பல்லக்கின் முன் செல்லும். இவர் தங்குமிடத்தில் வரும் பக்தர்களுக்கு வயிறார உணவு அளிக்கப்படும். இவருக்கு சமமான மற்ற துறவிகள் சாதாரண நிலையில் இருக்க, இவர் மட்டும் ஆடம்பரமாக இருப்பதைக் கண்டு சிஷ்யர்கள் சும்மா இருப்பார்களா? சமர்த்த ராமதாஸிடம் சென்று கோஸ்வாமிக்கு ஏன் இந்த ஆடம்பரம் என்று பொறாமையால் கேட்டனர். ராமதாஸ் பதில் ஏதும் சொல்லவில்லை. மறுநாள் கோஸ்வாமியிடம் சென்று ஆடம்பரத்தை கைவிடு என்று கட்டளையிட்டார். தங்களின் கட்டளை என் பாக்கியம் என்றார் மகிழ்ச்சியுடன். பரிவாரங்களை அனுப்பிவிட்டு மரத்தடியில் தியானத்தில் ஆழ்ந்தார். பொறாமை கொண்ட மகிழ்ந்தனர். நினைத்தது நிறைவேறுகிறது என்றாலும் அதை அவர்கள் காட்டிக்கொள்ளவில்லை. குருநாதரின் மூலம் புத்தி புகட்டியதாக தங்களுக்குள் பேசி மகிழ்ந்தனர். கோஸ்வாமி சில நாட்கள் பிச்சை எடுத்து உண்பார். மற்ற நாட்களில் பட்டினியாக இருப்பார். அப்படியும் அவர் முகத்தில் இருந்த தேஜஸ் மறையவில்லை. ஒரு நாள் சத்ரபதி காட்டு வழியாக குதிரையில் வந்தார். ஆகா, மரத்தடியில் அமர்ந்திருப்பது யார் என்று உற்று பார்த்தார் சிவாஜி. கோஸ்வாமியை பார்த்து வியப்புடன் குதிரையை விட்டு இறங்கினார். அவரது எளிமை அதிர்ச்சி அளித்தது. அவர் பணியாட்களை அழைத்து பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு சென்று தக்க ஏற்பாடு செய்ய கட்டளையிட்டார். அந்த ஊரிலிருந்து வேலையாட்கள் பலர் வந்தனர். கோஸ்வாமி இருந்த இடத்தில் பந்தல் அமைத்து தோரணம் கட்டி வாழை மரங்களை 4 புறமும் கட்டினர். கரடுமுரடாக இருந்த பாதையை சீர்படுத்தினர். இந்த ஏற்பாடுகளை கோஸ்வாமி ஏற்க மறுத்தார். மன்னரின் கட்டளையை நிறைவேற்றாட்டால் தண்டனை கிடைக்கும் என்று பயந்தார். அதனால் அரை மனிதாக கோஸ்வாமி சம்பதித்தார். ஆசனத்தில் வற்புறுத்தி அமரச் செய்தனர். முன்பு போலவே ஓரிடத்தில் அடுப்புக்கள் அமைக்கப்பட்டு சமையல் தொடங்கியது. பக்தர்களுக்கு உணவு தரப்பட்டது. மன்னர் சிவாஜி பணியாளர்களை அனுப்பி கொடி, சாமரம், குதிரை, கொம்பு, பல்லக்கு வசதிக்கு ஏற்பாடு செய்தார். மீண்டும் ஒரு நாள் வீர சிவாஜி அங்கு வந்தார். சுவாமி, தாங்கள் இப்படி இருப்பதுதான் அழகு. இந்த வசதிகள் தொடரட்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். சில நாட்கள் கடந்தன. குருநாதரான சமர்த்த ராமதாஸ் சிஷ்யருடன் கோஸ்வாமி இருக்கிற இடத்திற்கு வந்தார். அப்போது குருநாதரையும் வந்தவர்களையும் வரவேற்று விருந்து அளித்தார். நீ எப்போதும் இவ்வாறே இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட சமர்த்த ராமதாஸ் மற்றவரிடம், கவனித்தீர்களா, இது போன்ற ஆடம்பரங்களை வேண்டுமென்று அவன் தேடவில்லை. நான் கட்டளையிட்டதும் ஏற்றுக்கொண்டான். ஆனாலும் அவனை தேடி வந்துவிட்டது. இதுதான் பிரார்த்தம். ஒரு பிழையில் கொடுத்து வைத்தவன் அவன். நன்மையோ தீமையோ முன் வினை பயனை மனிதன் அனுபவித்தாக வேண்டும் என்றார். தவறை உணர்ந்த மற்ற சீடர்கள் குருநாதரிடம் மன்னிப்பு கேட்டார். வாழ்க கோஸ்வாமி.